ஒசாரி ஒரு பாட்டுல சொல்றாங்க, ஏகம் என்ற பெருங்கடலில் ஏகத்தை பெருங்கடல் என்று காட்டுறாங்க. ஏகம் என்கிறத பெருங்கடல் என்று காட்டுறாங்க. இந்த ஏகம் என்கிற இந்த பெருங்கடல் எந்த நிலை, எப்படிப்பட்ட நிலை, அந்த கடல்ல நம்மளோட உள்ளம் அமைஞ்சா இணைஞ்சா என்ன நடக்கும் என்கிற தெளிவுகள் எல்லாம் விபரங்கள் எல்லாம் நமக்கு அனுபவத்தில் உணர்ந்துட்டோமா? அனுபவத்தை பெறும் போது அந்த நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது. விஷயத்துக்கு வருவோம். இப்ப சொல்லுங்க. ஏகமா இருக்கிற நிலை என்று நாம எந்த நிலையை சொல்றோம்? ஏகம்ங்கிறது நானுங்கிறது அந்த உணர்வு, அந்த நிலையை தானே மொத்தமா ஏகம் என்று சொல்லி நாம எந்த நிலைய குறிப்பிடுறோம், எந்த நிலையை சொல்றோம், எந்த நிலையை குறிப்பிட்டு அதுக்கு என்ன வசனத்தை ஆழ்ந்த உறக்க நிலை. ஒரு கிழமை 10 நாள் வரல என்றோன்னா பாத்தீங்களா, மறந்துட்டு. ஆழ்ந்த உறக்க நிலை என்று நாம குறிப்பிடுற அந்த நிலை ஏகமாக நான் இருக்கிற நிலை, ஏகமாக அது நான் இருக்கிற நிலை என்று சொல்லி நான் சொல்லித்தானே நீங்க கேட்டு நம்பியிருக்கிறீங்க. அதே ஏகமா, ஏகம்ங்கிற நிலை, அதுல நீங்க ஏகமாக இருக்கிறீங்க என்று நான் உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தி விளக்கம் தந்தத்தை வச்சுத்தானே நீங்க நம்பியிருக்கிறீங்க. அந்த நிலையை உங்களோட சொந்த அனுபவத்தில அது நான் ஏகமா இருக்கிற நிலைதான் என்று உணர்ந்துட்டீங்களா? உணர்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? இல்லையே. நான் சொல்ற விஷயம் தெளிவா விளங்குதா? அதாவது ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா? ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று சதுக்காக. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நான் அமைஞ்சிருக்கேன், அதை அறிய வேண்டி இருக்கு. அப்படி ஆழ்ந்த உறக்க நிலையில நான் அமைஞ்சிருக்கிற நிலையும் அறிய வேண்டிய நிலையும் நான் உங்களுக்கு என்ன என்று விளங்கப்படுத்துறேன். ஏகமாக நீங்க இருக்கிற நிலை, நீங்க ஏகமா இருக்கிறீங்க என்று அறிவு ரீதியாக நீங்க இருக்கிறதையும் ஆதாரமாக காட்டி, இன்னைக்கு ஒரு கட்டுண்ட நிலை இல்ல, வரைவிலக்கணத்தில எல்கையில அமையாம ஏகமா இருக்கிறீங்க என்று சொல்லி தெளிவும் ஊட்டி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தான் இருக்கு. நீங்க நம்பி இருக்கிறீங்க. உண்மையிலேயே நான் அதுல இன்னைக்கு ஏகமா இருக்கேனா, ஏகமாக நான் இருக்கிற நிலையோட நான் உணர்ந்தேனா, உணரப்படுகிறதா என்ற உள்ளம் அந்த ஏகமா இருக்கிற நிலையை உணரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா என்ற கேள்விகள் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டா என்ன பதில் வரும்? அந்த நிலைக்கு வர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கமே அல்லாமல் இன்னும் நாங்க என்ன செய்யல, எங்கட சொந்த அனுபவத்துல உணரல, சொந்த அனுபவத்துக்கு இன்னும் வரல. ஆனா நாங்க நீங்க சொல்ற விஷயத்தை நம்புறோம், அதுக்குரிய முயற்சியை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சி ஊடாக அந்த அனுபவத்தை பெறலாம். ஒசாரி எப்படி சொல்றாங்கடா, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கி, தூயோன் துணை இருக்கி, அங்கால நம்புங்க, உள்ள தூய்மையோட செயற்படுங்க, உள்ளத்தை தூய்மையாக வச்சு செயற்படுங்க. தூக்கத்தை நீக்கி வைக்கிற தூய களிமாவும் பிடிக்கான், தூயோன் துணையும் பிடிக்கான். அப்ப ஐனைக்கு தூக்கத்தை நீக்கி போட்டு ஒரு தூய களிமாவை எடுக்கிற, தூய களிமாவை உணர்ற நிலையோட இன்னைக்கு இருக்கு. அதோட அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தூயோன் துணையும் இருக்கான். அங்கே நம்ப சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு ஏன் நம்ப சொல்றாங்கடா, நம்பித்தான் அந்த செயற்பாடுக்கு இறங்க வேண்டி இருக்கு, நம்பித்தான் அந்த செயற்பாடை நாம செய்ய வேண்டி இருக்கு. ஏனென்றா அது நம்மளோட அனுபவத்துல நாம உணரல. ஏன்னா நாம அதை அனுபவத்துல எப்படி வச்சிருக்கோம், நாம அனுபவத்துல அதை எப்படி அனுபவிக்கும் என்றால் அது உறக்க நிலை, தூங்கி கிடக்கிற நிலை, ஒன்றுமில்லாத நிலை, இல்லாட்டி இருட்டான நிலை. இப்படித்தான் நம்முட அறிவு ரீதியாக அந்த அனுபவத்துக்கு நாம பெயரை வச்சு அதை சொல்றவே அல்லாமல்
அது நான் ஏகமாயிருக்கிற நிலை, நான் விழிப்பாயிருக்கிற நிலை, என்ன நான் உணர்ற நிலை, ஏகம்ங்கிற பெருங்கடல் என்று சொல்லி விளங்கி நம்பித்தான் இருக்கனே அல்லாமல், இன்னும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கனே அல்லாமல், இன்னும் அனுபவத்தில உணர்ற இடம், அனுபவத்தில் அந்த நிலை எனக்கு நான் ஏகமா இருக்கேன் என்று உணர்த்தித்தார இடம் வரல. அதுக்கு நாம் இப்ப என்ன செய்யணும்? நம்பின விஷயத்தை எடுத்து உள தூய்மையோட நான் ஏகமா இருக்கேன் என்று அந்த நிலைய உள்ளத்தில தரிப்படுத்தி தியானம் செய்யும், திக்ர் செய்யும். அப்ப உஸ்தாத் அதை எப்படி சொல்றாங்க என்றா, ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்து பார். அப்ப இப்ப அந்த ஏகம் என்று சொல்ற அதுதான் என்ன? பெருங்கடல். பெருங்கடல் என்று சொல்றதுக்கு காரணம் என்னென்றா, பௌதீகமாக நம்முட கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரிகிற கடலுக்கு கூட ஒரு கரை இருக்கா இல்லையா? ஒரு எல்கை இருக்கு. அப்ப இது பெருங்கடலா? ஆனா ஏகம்ங்கிறது எப்படி என்றா, ஒரு கரை இல்லை, ஒரு எல்கை இல்லை, ஒரு வரை விளக்கணத்தில் அமையாது என்கிறதால அதை என்ன சொல்றாங்க? அது பெருங்கடலுங்க. கடல் என்று மட்டும் சொல்லாம ஏகம் என்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து ஓடுவதால் சேரும் இடம் சொர்க்கம். அப்ப ஒருத்தர் சொர்க்கத்தில நான் இருக்கிறேன் என்கிற அந்த அனுபவத்தை பெறேண்டா, அனுபவத்தில பெற்றுக்கொள்றேண்டா, இந்த கல்வியை கொண்டு ஒரு சத்தியத்தை உணர்ந்து ஜன்னத்தில சேர்ந்து அதான் சொந்த அனுபவத்தில பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்றேன்டா, முதல்ல அவர் என்ன செய்யணும்? ஏகம் என்கிற அந்த பெருங்கடல்ல அவர உள்ளத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? இணைக்கும். இணை அதோட இணைஞ்சிருக்கும். இப்படி ஏகம் என்கிற அந்த பெருங்கடல்ல போய் இணைஞ்ச உடனே அந்த கடல் என்ன செய்யும்? அவர் இணைகிற எண்ணத்தை கொண்டு போய் வச்சு இணைவாரு. களிமாவை கொண்டு திக்ர் செய்து பாருதான் உஸ்தாது சொல்றாங்க. ஏகம் என்ற பெருங்கடலில் ஏகமாக அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்துவார். இந்த களிமா என்கிறது தான் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட கையில இருந்த தடி. விளங்குதா? அவர்கள் கையில இருந்த அதுதான் தடி. அதை எப்படி உஸ்தாது இன்னொரு பாட்டுல சொல்றாங்கடா, உச்சி சென்று உறவு கொள்றதுக்கு ஊன்றுகோல் அவசியம். அந்த ஊன்றுகோலா களிமாவை எடுத்துக் கொள்ளுங்க. அப்ப அந்த ஊண்டி போற அந்த தடிதான் சூட்சுமத்தில யதார்த்தத்தில எண்ணியா இருக்கி களிமாவா இருக்கி. அப்ப இந்த களிமாவை கொண்டுதான் ஏகம்ங்கிற பெருங்கடல்ல என்ன செய்ய வேண்டியிருக்கி? இணைய வேண்டியிருக்கு. இணைஞ்ச உடனே அந்த கடல் என்ன செய்யும்? இப்ப அவருக்கு இடம் கொடுக்கும், அவருக்கு வழி பாதைய கொடுக்கும். அப்ப இவரு அந்த களிமாவை கொண்டு என்ன செய்யறாரு? கடல்ல அடிக்க. அப்ப களிமாவை கொண்டு பெருங்கடல்ல என்ன செய்யறாரு? உள்ளத்தை இணைக்க, உள்ளத்தை சம்பந்தப்படுத்துறாரு. உள்ளத்தை அந்த களிமாவை கொண்டு ஏகம் என்கிற அந்த பெருங்கடல்ல ஏகமா அமைந்து கொண்டு உள்ளத்தை இணைச்ச உடனே, களிமாவை தரிப்படுத்தின உடனே அந்த பெருங்கடல் என்ன செய்யுதுன்ற அவருக்கு, அவர் போக வேண்டிய அந்த பாதையை என்ன செய்தவருக்கு துறந்து காட்டுது. அது என்ன செய்தா அந்த பாதையை பிரிச்சு தெளிவாக போகக்கூடிய மாதிரி காட்டுது. அதைத்தான் உஸ்தாத் அங்கால என்ன சொல்றாங்க? திசை அறிந்து செல்வதா. அப்ப போக வேண்டிய திசை என்ன செய்யப்படுகிறது? அவருக்கு இன்னைக்கு காட்டப்படுது. காட்டப்பட்ட உடனே அந்த திசையை அறிந்து அவர் என்ன செய்யறாரு? போறாரு. அப்ப இப்ப இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்து நீ தோணுவாய், உண்மை மிகராஜின் வழிகாணுவார். அப்ப இப்ப உதாரணத்துக்கு இவர் களிமாவை கொண்டு அந்த பெருங்கடல்ல சம்பந்தப்பட்ட உடனே, பெருங்கடல்ல அவரோட உள்ளத்தை தரிப்படுத்தின உடனே ஏகமாக அந்த பெருங்கடல்ல அவர் அமைஞ்சி அந்த களிமாவை அடிச்ச உடனே, அந்த தடிய அந்த கடல்ல அவர் தட்டின உடனே
அந்த கடல் என்ன செய்யுதவருக்கு, என்ன செஞ்சிருக்கி? வழிகாட்டு. எங்க போற வழியை காட்டிருக்கி? லிகாவுக்கு, இறை சன்னிதானத்துக்கு நீ தோணுவாய், உண்மை மிகுராஜின் வழி காணுவாய். அந்த வழியை என்ன செய்து அந்த பெருங்கடல், ஏகம்ங்கிற பெருங்கடல் அவருக்கு துறந்து காட்டின உடனே அவரு மட்டும் போறாரா, அவரோட சமூகத்தையும் கூட்டிட்டு போறாரா? விளங்குதா? அவர் மட்டும் போகாம அந்த களிமாவை கொண்டு அந்த பாதையை அவர் கண்டு அந்த பாதையால அவர் போகக்குள்ள என்ன விசுவாசித்த, என்ன நம்பின, இந்த களிமாவை பிளமாக உறுதியாக உள்ளத்தில பதிச்ச நம்பிக்கையாளர்களே என்று எல்லாரையும் அவர் என்ன செய்யறாரு, அதால கூட்டிட்டு போறேன். போன உடனே அந்த பாதையால இந்த இணையோட இருக்காங்களே வேறெண்டு கண்டு அந்த திசையை அறியாம சிறுக்கோட இருக்காங்களே அவங்களும் என்ன செய்யறாங்க, அதுக்கு பின்னால போறதுக்கு முயற்சிக்காக எடுத்து என்ன செய்ய பார்க்காக, நானும் பெய்துக்கலாம் ஒரு கூட்டத்துக்கு அவ போற நோக்கம் அந்த பாதையால போய் இறைவனை சந்திக்கிறதுக்கு, இறை ஐக்கியத்தை பெற்று அந்த லிகாங்கிற இடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க போறாங்களா, இல்ல அப்படி போற இந்த சமூகத்தை நாம அழிக்கணும், இல்லாமக்கணும், இவங்களே அழியோட இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும், தரமட்டமாக்கிடணும் என்ற நோக்கத்துல போறாளா? அந்த நோக்கத்தில பின்தொடர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரடையாக செயற்பட்டவன் யாரு? பிறவுனும் அவனுடைய சமூகமும் களிமாவை எடுக்கையும் இல்லை, அந்த களிமாவை உள்ளத்தில பதிக்கையும் இல்லை, அந்த களிமாவை அவங்க நம்பையும் இல்லை. அந்த களிமாவை கொண்டு பெருங்கடல் பிளந்து இன்னும் நீ போற பாதை இதுதான் என்று காட்டின அந்த பாதைக்குள்ள அவங்க வரையும் இல்லை. அவங்க பின்தொடர்ந்து வந்த நோக்கம் என்ன? இப்படி போற இவங்களை என்ன செய்யணும், அழிக்கணும், கொல்லணும், இல்லாமக்கணும் என்ற நோக்கத்தில என்ன செஞ்சாங்க, அவர்களும் பின்தொடர்ந்தாக. அவர்களும் எதுக்குள்ள இருந்துக்கிட்டு, எங்க இருந்துக்கிட்டு, எந்த கட்டத்தில இருந்துக்கிட்டு அவங்க பின்தொடர்ந்தாக, இவங்க போற அதே வழியால இன்னைக்கு போய் இவர்களுக்கு என்ன செய்ய போறாங்க, சதி செய்யறதுக்கு இவங்க இப்ப எதுக்குள்ள நிற்காக, இவங்க பிறவுனும் பிறவுண்ட சமூகமும் இப்ப சதி செய்யணும் என்று சொல்லி இறங்கி சதி செய்யணும் என்று பின்தொடர்ந்து சதி செய்யணும் என்று இவங்க போயிட்டு இருக்கிற நிலையும், இவங்க இருக்கிற நிலையும் ஏகத்தை விட்டு வெளியே இருக்கா, ஏகத்தில இருக்கா? அப்ப அந்த ஏகமா இருக்கிறவன் யாரு? ஆமாம்பா. அப்ப இவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த கவும்கள், இந்த சமூகம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அந்த கடலை கொண்டு அந்த கடலுக்குள்ளே இவர்களை என்ன செஞ்சு விட்டான், அழிச்சுட்டான். அந்த களிமாவை நம்பி அந்த களிமாவை கடல்ல தட்டி அந்த பாதை திசை அறிந்து போற அந்த பாதையை கண்டு அந்த பாதையூடாக போன மூசாவையும் மூசா நபியை பின்பற்றி வந்த கவும்களையும் அவன் என்ன செஞ்சான், கரை சேர்த்து காப்பாத்திட்டான். காப்பாத்தி கரை சேர்த்து எல்லாரும் இருக்காங்களா, செத்து போயிட்டாளா? இப்ப இருக்காளா? அப்ப இப்போ உங்களை நான் என்று சொல்லி உங்களை இந்த உணர்வை எடுங்க ரெண்டு, இப்படி நாங்க எடுக்க செல்லக்குள்ள இந்த நான் என்கிற இந்த உணர்வு இப்ப தடியா இருக்கா இல்லையா? 2 அடி அகலத்தில் 5 அடி உயரத்துல ஒரு கட்டுண்ட நிலையில தான் இந்த நான் இருக்கி என்றுதானே நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதைத்தானே ஆரம்பிக்கிறீங்க. நல்ல விளக்கம் இல்ல இல்ல. இப்ப ஆரம்பிக்கிற கட்டத்துக்குள்ள இப்ப ஆரம்பிக்கிற இடத்துல நிக்கக்குள்ள நாம இல்லை என்றாலும் இப்ப நான் என்று சொல்லி அந்த உணர்வு ஒரு தடியாக நிக்கி ஒரு கட்டுண்ட நிலையில இருக்கின்றதானே நாம கட்டுண்ட நிலையில இருக்கிறதாக உணர்றோம்.
அப்ப இப்படி கட்டுண்ட நிலையில இருக்கிற இந்த உணர்வை, இந்த களிமாவை நாம இப்ப ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி ஏகத்துல என்ன செய்கிறோம்? உள்ளத்தால பதிக்கம் என்ன ஏகத்துல கொண்டு போய் அடிக்கும். அந்த தடியால என்ன செய்யறோம்? ஏகத்தில தட்டுறோமா? தட்டினா இப்ப ஏகம் என்ன செய்ய போகுது? இப்ப தட்டு வைக்க நாம மெதுவா தட்டுறோம், அதான் காலம் எடுக்குது. அவர் நம்பிக்கையோட தட்டின மாதிரி ஒரு தட்டினா போதும். நாம கொஞ்ச நேரம் தட்டுறோம், மறந்து போய் வாரோம், கொஞ்ச நேரத்தியால தட்டுறோம், விட்டுடுறோம். அவசர வேலையில 6 மாசத்துக்கு இல்ல, திரும்ப 1/2 மணிக்கு தட்டுறோம். அதனால அதுக்கேற்ற மாதிரி தானே கடல் என்ன செய்யும்? அந்த வழியை காட்டும், அந்த வழியை துறக்கும், அந்த வழியால போகலாம். ஒத்த முடிவுல இனி அதை தட்டுறதா, அந்த கடலை துறக்கிறதா, அதுல மூழ்கிறதான் 2 முடிவெடுத்தா அந்த கடல் நம்மள சாக வைக்குமா? அந்த கடல் வழியை காட்டி இறை ஐக்கியத்தை பெற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குமா? அப்ப ஏகம் என்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து ஓடுவதால் சேரும் இடம் சொர்க்கம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களோட கவும்களும் அந்த கடலை தாண்டி அல்லாஹ் பாதுகாத்து அவர்களை கொண்டு போய் இப்ப எங்க வச்சிருக்காங்க? எங்க இருக்காங்க? சொர்க்கத்தில் இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற சொர்க்கம் 7வது வானம். அப்ப அந்த 7ஆம் வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காளண்டா, அவர்களை பின்தொடர்ந்து போன அந்த சமூகமும் இப்ப இன்னைக்கு இருக்காளா இல்லையா? இடிப்பாள அல்லாஹ் அவங்களை பாதுகாத்தானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் 7வது வானம், மூசா அலைஹிஸ்ஸலாம் 6வது வானம். அப்ப 6வது வானம் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலை அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து இந்த இடத்துல என்று அவரை ஈடுபாட்டினத்தோட அவரை நம்பி பின்தொடர்ந்த அந்த சமூகத்தையும் அவரோட வச்சிருக்கானா இல்லையா? அந்த சமூகமும் இருக்கா இல்லையா? அப்ப இந்த பெருங்கடல்ல, ஏகம்ங்கிற இந்த பெருங்கடல்ல நான் ஏகமாக இருக்கேன் என்று சொல்லி இந்த நான் என்கிற இந்த களிமாவை நீங்க என்ன செய்யணும்? அதுல இணைக்கணும். இன்னைக்கு அந்த கடல் என்ன செய்யும்? அந்த பெருங்கடல் நீங்க போக வேண்டிய திசையாவது திறந்து காட்டும். அதுதான் மிஹ்ராஜின் வழிகாணுவாய். உண்மை மிஹ்ராஜின் வழிகாணுவாய். களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய், உண்மை மிஹ்ராஜின் வழிகாணுவாய். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட கையில இருந்த தடி என்று சொன்னது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்ட களிமா, அதுதான் என்ன? தடி. அந்த கொண்ட களிமா என்கிற அந்த தடியை கொண்டு அவங்க ஏகம் என்கிற இந்த நிலையை என்ன செஞ்சாங்க? தட்டினாங்க, தரிபட்டாங்க. அந்த நிலையில தரிபட்டாங்க. தரிபட்டோன்னா அந்த ஏகம் என்கிற அந்த பெருங்கடல் என்ன செஞ்சிச்சு? அவங்க போக வேண்டிய பாதையை அவங்களுக்கு காட்டின உடனே அவங்க மட்டும் போகாம அவங்க நம்பி இருந்த அந்த சமூகத்தையும் அந்த வழியால அவங்க கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்க கூட்டிக்கிட்டு போனதால, அவங்களை பின்தொடர்ந்து போனதால அந்த சமூகமும் பாதுகாக்கப்பட்டாளா இல்லையா? அப்படி பாதுகாக்கப்பட்ட நேரத்தில அவங்க அழிக்கணும், அவளை இல்லாமக்கணும், அவளை தரமட்டம் ஆக்கணும் என்று சொல்லி ஈமான் கொள்ளாத, களிமாவை எடுக்காத, ஏகம் என்கிற அந்த பெருங்கடல்ல சரிபடாத பிர்அவுனுடைய கவும்களை, பிர்அவுனுடைய அந்த சமூகத்தை அதே பெருங்கடல் அவங்களை அழிச்சிச்சா இல்லையா? அவர்களும் எங்க இருந்தாங்க? அழிக்கக்குள்ள, அழிப்படக்குள்ள. அப்ப இப்ப ஏகத்தை விட்டு ஈமான் கொண்டவங்களும் ஈமான் கொள்ளாதவர்களும் ஏகத்தில இருக்காளா இல்லையா? ஏகமா இருக்கென்று சொல்லி அந்த ஏக நிலையை உள்ளத்தில சம்பந்தப்படுத்தி சரிபட்டுவீங்களேன். ஏகமாக இருக்கிற என்று சொல்லி உணரக்குள்ள அந்த ஏகத்திலானே அதை உணராத, அந்த களிமாவை எடுக்காத, அந்த ஏகம் என்ற பெருங்கடல்ல பாதை கண்டு போகாத மக்களும் இருக்காங்க. அப்ப அவங்களை என்ன செய்து அந்த ஏகம் என்கிற பெருங்கடல் அழிக்குது, அவளை இல்லாமாக்குது. ஆனா அந்த களிமாவை எடுத்து அந்த தடியை கொண்டு கடல்ல தரிபட்டு அடிச்சு
அந்த கடல் பிளந்து அந்த வழியை காட்டி அந்த வழி ஊடாக போய் இறைவனோட ஐக்கியமாகிற அவ்வளவு பேரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்துல அவர்களுக்கு இடத்தை கொடுத்து கரை சேர்க்கும். இவங்களை என்ன செய்கிறான்? இது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துல நடந்த சம்பவமா இப்பயும் நடந்துகிட்டு இருக்கா? அப்ப இப்பயும் ஏகம் என்கிற அந்த பெருங்கடல் இருக்கா இல்லையா? அகது என்றா ஏகம், வரைவலக்கணத்தில் அமையாத எல்கையில் அமையாத நிலைதான் அகது. இந்த அகது என்று இந்த சொல்லால சுட்டப்படுற பொருள் தான் ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தரிபடுற தட்டுற அடிக்கிற இடம். அப்படி அவர் தரிபடுற அடிக்கிற அந்த இடம்தான் அவர் ஏகமா இருக்கிற அந்த பெருங்கடல். அந்த ஏகமா இருக்கிற அந்த பெருங்கடலோட அவர் உள்ளம் என்ன செய்யணும்? இப்ப இந்த களிமாவை கொண்டு தரிபடணும், களிமாவை கொண்டு இணையணும், களிமாவை கொண்டு அந்த பெருங்கடல்ல என்ன செய்யணும்? அவர் மூழ்கணும். ஏகத்தில் திக்ரில் மூழ்கிவிட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய்யும். ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்துபார். அப்ப இப்பையும் அந்த களிமாவை எடுத்து அந்த களிமாவை உணர்ந்து அந்த களிமாவை கொண்டு அந்த ஏகம் என்கிற அந்த பெருங்கடல்ல தரிப்படுத்தப்படுறவங்க அந்த ஏகம்ங்கிற அந்த பெருங்கடல் அது போக வேண்டிய அந்த வழிய திசைய அவர்களுக்கு காட்டுறதால, அந்த திசையை அறிஞ்சி அந்த கடலால அவங்க போறதால ஏகமாக இருக்கிற ஏகனோட போய் என்ன செய்யறாங்க? அமைகிறாக. அவர்களுக்கு அங்க நித்தியமா நிலையா இருக்கிற ஒரு வாழ்க்கை அவளுக்கு கொடுத்து அவங்களை அவன் கரை சேர்க்க. அப்படி இல்லாம களிமாவை எடுக்காம, களிமாவை உணராம, அந்த களிமாவை கொண்டு ஏகத்தில தரிபடாம உலகத்தில மூழ்கி அவனை வேறு கண்டு கற்பனையில இருக்கிறதாக கடவுளை வச்சுக்கிட்டு வாழ்ற மக்கள் இணையில இருக்காளா இல்லையா? சிறுக்கில இருக்காளா இல்லையா? அவங்க இந்த ஏகம் என்ற பெருங்கடலுக்கோ, ஏகம் என்ற இந்த பெருங்கடல்ல அந்த வழி துறக்கப்பட்டு அந்த வழியாலேயோ அந்த களிமாவை கொண்டு தரிபடுற இடத்துக்கோ வருவாளா? அவங்க வரல என்றாலும், அவங்க ஈமான் கொள்ளலை என்றாலும் அந்த ஏகம் இல்லாத ஒரு இடத்தில் அவ இருக்காளா? அப்ப அந்த ஏகம் என்ன செய்து அவளை கரை சேர்க்காம அந்த பெருங்கடலை என்ன செய்து, ஏகம்ங்கிற அந்த பெருங்கடலை என்ன செய்து அவர்களை அழிக்கப்படுகிறது. அப்படி நாங்க பல சமூகங்களை அழித்திருக்கிறோம். உங்களை விட நவீனமாக அறிவு கூடினவர்களாக இருந்த எத்தனையோ சமூகத்தை, வளர்ச்சி அடைஞ்சிருந்த சமூகத்தை நாங்க பூண்டோடு அழித்திருக்கிறோம். நீங்க சுற்றி திரிந்து பார்க்கவில்லையா என்று கேட்கிற இந்த வேத வசனம் எல்லாம் இருக்குதான். அப்ப இப்ப ஏகத்தில தரிபடாட்டியும் தரிபடுற இடத்துக்கு வராட்டியும் அவர் ஏகத்தை விட்டு வெளியே போகல. அகது என்கிற நிலையை விட்டு அவர் வெளியே போகவே இல்லை. வெளியே போறதுக்கு வெளியில அவருக்கு ஒரு இடமும் வெளியில ஒரு காலமும் இல்லை. அப்ப அவரும் எங்க இருக்காரு? ஏகத்தில இருக்கணுங்கிறத உணர்றதுக்கு முதல் அவர் என்ன செய்யறாருல்ல? களிமாவை எடுக்காருல்ல. ரெண்டாவது என்ன செய்யறாருல்ல? அந்த களிமாவை கொண்டு ஏகம்ங்கிற அந்த நிலையில நான் இருக்கேன், எந்த பிராண நரம்பை விட ஏகமா இருக்கிற அந்த அல்லாவும் இருக்கான் என்று சொல்லி அந்த நிலையை உணர்றாருல்ல. அதனால நம்புறாருல்ல. அவர் என்ன செய்யறாரு? அவரு கரை சேர்க்கப்படுற இடத்துக்கு வராம, கரை சேர்க்கப்படுற இடத்துக்கு அவர்களை அல்லாஹ் கொண்டராம அந்த பிறனுடைய அந்த சமூகத்தோடையே ஒரு சமூகமா அவர்களை இப்பயும் என்ன செய்யறான்? அப்ப மூசா நபி அந்த தடியை கொண்டு அந்த திசை அறிகிற அந்த கடல்ல தரிப்படுத்தி தட்டி அந்த பாதையால போற சமூகத்தை இப்பயும் என்ன செய்யறான்? கரை சேர்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப இப்பயும் அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கா? இல்ல அது ஒரு காலத்துல நடந்துச்சு, இப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா?
ஆனா என்ன செய்யறாங்க இது அந்நிய கதையாக எடுத்து சொல்றாங்க. அதனாலதான் இப்பயும் அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறதால வேதம் இப்பயும் என்ன செய்யுது, அந்த வரலாறு இதை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவோர் உண்டா, இதை கொண்டு சிந்திப்பவர்கள் உண்டாண்டு வேதம் அந்த சரித்திரத்தை நமக்கு சொல்லி நமக்கிட்ட சிந்திக்க சொல்லி தூண்டுது. சிந்திக்கிற இடத்துக்கு வந்து சிந்தனை செஞ்சோம்டா இப்பயும் அந்த மூசா நபிட அந்த வரலாறு இப்பயும் நடந்துகிட்டு இருக்கி. பிறவுன ஈமான் கொள்ற எல்லாரும் அந்த பெருங்கடல் ஏகம்ங்கிற பெருங்கடலால அழிக்கப்படுறாங்க. மூசாவோட தடியில களிமாவை நம்பி அந்த களிமாவை கொண்டு அந்த ஏகம்ங்கிற பெருங்கடல்ல இணைகிற உள்ளம், இணைகிற அந்த நிலை, அந்த திசை அறிந்து போற அந்த சமூகம் கரை சேர்க்கப்படுறாங்க என்கிற தெளிவான விஷயம், தெளிவான விளக்கம் ஏற்படும். அப்ப இப்ப நீங்க எந்த சமூகத்தில இருக்கிறீங்க, நீங்க இப்ப எந்த சமூகத்துல வந்து எதுல சரிபடுறீங்க, உங்களோட உள்ளம் இப்ப ஏகம்ங்கிற பெருங்கடல்ல சம்பந்தப்பட்டு ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த களிமாவை கொண்டு நீங்க அதுல சரிப்படுத்தி நீங்க தியானம் செய்தா நீங்க பிறவுண்ட அந்த சமூகத்துக்குள்ள வருவீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முகம்மது நபி ரசூலோட அந்த மார்க்கம் அந்த வழிக்குள்ள வருவீங்களா? அந்த பாதையால வாரீங்களா என்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வைக்கவும் தேவையில்லை, புரிய வைக்கவும் தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப நீங்க முடிவு பண்ணணும் எந்த சமூகத்தோட இருக்க போறீங்க. அதைத்தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டு. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், முன்னுக்கு தாபியங்கள், சாலிஹீங்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள் போனார்களே, அந்த அது என்ன பாதை? களிமாவை என்ன செய்யற உள்ளத்துல சரிப்படுத்தின அந்த களிமாவை கொண்டு என்ன செய்யற ஏகம்ங்கிற அந்த பெருங்கடல்ல நான் ஏகமாக இருக்கேன் என்று சொல்லி தரிப்படுறேன், தட்டுறேன். தட்டினவுடன் அந்த கடல் என்ன செய்யும்? போக வேண்டிய திசையை என்ன செய்யும்? அது திறந்து காட்டின உடனே அது காட்டுற அந்த திசையை நோக்கி சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைத்து செல்ற உண்மை மிகராஜின் வழி காணுவாய். அந்த வழியில போற அந்த நேரான வழியே, அந்த மார்க்கத்தை, அந்த பாதையை எனக்கு காட்டி. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், கெட்டடியார்கள் ஃபிரௌன், அபூ ஜஹீல், நம்ரூத் எல்லாம் போனானுங்களே, அந்த ஏகம்ங்கிற அந்த பெருங்கடல்ல மூழ்கி சாகடிக்கப்பட்டார்களே, இல்லாமானார்களே, அழிக்கப்பட்டார்களே, அந்த கெட்டடியார்கள் போன அந்த பாதையை எனக்கு காட்டாத என்று தெளிவாக நாம கேட்கும். தொழுகையில நின்று இதைத்தான், தொழுகையில நின்று எனக்கு நேரான பாதையை காட்டு என்ற அந்த நேரான பாதை, இவக போன பாதையை எனக்கு காட்டி, இவக போன பாதையை காட்டாது. நல்லடியார்கள் போன இந்த பாதையை காட்டி, இந்த கெட்டடியார்கள் போன அந்த பாதையை காட்டாது. அப்ப நல்லடியார்கள் போன பாதையால போறேன்னா அவர் முதல்ல என்ன செய்யணும்? உள்ளத்துக்கு வரும். உள்ளத்துக்கு வாரேன்னா என்ன செய்யணும்? தண்ணிலே நோக்கணும். தண்ணிலே நோக்கி தன்னிட்ட இருக்கிற உள்ளத்தோட சம்பந்தப்படலாம். உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட உடனே அந்த உள்ளத்தில நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கு. இந்த லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு இந்த உலகத்தையும் இந்த உடலையும் மறந்து அந்த நான் என்று சொல்லி இருக்கிற அந்த பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அல்லாஹ்வை உணர்ந்து, யா ஹாதி, எனக்கு அந்த வழியை காட்டு என்று சொல்லி அவனுக்கிட்ட கேட்டா, அவன் இருக்கிற இருப்ப, அவன் இருக்கிற பாதைய, அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் சாந்தி அந்த பாதைய இன்னவார் ஏகமா நீ இருக்கா என்று அந்த உள்ளத்தோட என்ன செய்வான்? சம்பந்தப்படுத்தி அந்த போற திசையை திறந்து காட்டி, நீ களிமாவோட என்ன செய்? அந்த பாதையால போய் கரை சேரு. ஏகமாக இருக்கிற அந்த நிலையில ஏகத்தோட என்னுடைய தரிபற்று என்றும் உள்ள இறைவனோடு நிலையாக இருப்பவன் நீயே, நீதான் அந்த நிலைக்கு கரை சேர்த்துருவான். இவன் கரை சேர்ந்துருவேன்.
இப்படி போற அந்த பாதையால களிமாவை எடுக்காம ஏகத்துல தரிக்காம இது எல்லாத்தையும் மறந்து மார்க்கம் ஒன்று இருக்கு என்கிற விஷயமே தெரியாம மார்க்கம் என்ற எண்ணெயில சிந்திக்காம மிருகமாக உண்டு உடுத்து உறங்கி விடுத்து திண்டு படுத்து இந்த உலகமே வேணும், உலகம்தான் வாழ்க்கை என்று இந்த உலகத்தை நிஜமன நம்பி உடலை நிஜமன நம்பி புத்தி இல்லாத மடையனா ஒரு மாய்கையில வாழ்ற இவனை அப்படியே அந்த பெருங்கடல் என்ன செய்யும்? அவன் வாழ்க்கையோ இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சிடும்? அதுதான் கதம்ப கலையில் கனிந்த வாழ்வு அந்த மண்ணா மாறி கிடக்கிறதெல்லாம் அவங்கதான் இப்படி வாழ்ந்தாக்கள் தான். திரும்பியும் என்ன செய்வா? மறுமையில ஒழுப்பப்படக்குள்ள அவங்க ஏற்கனவே நான் வாழ்ந்தேன் இப்படி ஆக்கப்பட்டேன் என்ற நினைவோட ஒழும்புவாளா மறந்து ஒழும்புவாளா? மறந்து ஒழும்புவா. ஏனென்றா மரணம் என்கிறது ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் மறக்கிறது. மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிந்தால் மரணத்தின் அச்சம் தோணாது. அப்ப மறக்கிறது, எல்லாம் மறந்து போயிடும். அப்ப விளங்கிட்டா ஜஸ்மினுக்கு? நல்ல தெளிவு. அப்ப இப்ப அந்த ஈசா நபியிட கையில மூசா நபியிட கையில இருந்த தடியை இப்ப உங்களோட கையிலையும் தந்திரிக்கா? சிந்தனை கூடின அப்ப இதை கொஞ்சம் உங்களோட வாயால கேட்டால் எனக்கு நல்ல தெளிவு தானே என்றதாலதான். அப்ப இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற அந்த தடிய அதுதான் களிமா. உஸ்தாது சொல்றாங்க, ஒளியை கொண்டு வழியை காண உறுதி பூண்ட மனிதனே வாதில் முகத்தீஸ் வந்து சேர்ந்தாய். வாதில் முகத்தீஸ் என்ன? பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான பள்ளத்தாக்கு வந்து சேர்ந்தாய். பாதரட்சையை கலட்டிக்கோ, இம்மை மறுமை என்ற எண்ணத்தை கலட்டிப்பேன். கலட்டி போட்டு மறுதா சொல்றாங்க இப்ப உச்சிக்கு போகணும். பரிசுத்த அந்த பள்ளத்தாக்குல இருந்து இப்ப உச்சிக்கு போகணும். இந்த உச்சிக்கு போறதுக்கு ஊன்றுகோலாக களிமாவை எடுத்துக்கிறாங்க. இந்த ஊன்றுகோல் என்கிறது இந்த களிமா என்கிறது தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கையில இருந்த அந்த தடி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் களிமாவை கொடுத்து அவரை நபியாக்கினான் என்கிறதுக்கு மறைவான சூட்சுமமான அர்த்தம் என்னடா, இந்த தடியை கொடுத்து உச்சிக்கு போறதுக்கு ஊண்டி அந்த உச்சி என்கிற உச்சியில போய் அந்த ஒளியை கண்டு இறைவனுடைய ஐக்கியத்தை பெறுறதுக்கு அவருக்கு களிமாவை கொடுத்தான் என்கிறதுடைய சுருக்கம் ஞான ரகசியம் தான் உங்களுக்கு இப்ப நான் விளங்கப்படுத்தினேன்.